முதல் விக்கெட் அநேகமா சேகர் பாபுவாக இருக்கும். ஏன்னா அவரு தான் ரொம்ப அதிகமாவே இதுக்குள்ள பண்ணி வச்சிருக்காரு. அதுல துர்கா ஸ்டாலின் வரைக்கும் அதில் மாட்டுவாங்கிறது தான் என்னுடைய பார்வை. டாஸ்மார்க்கை வந்து ஜோசப் விஜய் ஒழிக்க மாட்டார். அவரே முதல் குடிக்க கூடாது. அவர் நிப்பாட்டிட்டாரு சொல்லுங்க. லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் தான் ஆதவர்தன், பவர் சென்டரா இருக்காரு இன்னைக்கு. அவர் எப்படி வந்து ஊழலை ஒழிப்பார்? செய்தா உண்மையிலே சொல்றேன், அண்ணாமலைக்கு எல்லாம் அடுத்த இதுல பெரிய சேலஞ்சே தான் இருக்கும். இவரே நல்லாட்சி கொடுத்துட்டாரு. அவருக்கு கட்சி ஆரம்பிச்சு வருவாரு. அவருக்கும் தான் அடுத்த களம் மாறப்போகுது, தமிழக அரசியல் களம். அப்ப அவர் வரும்போது வந்து இவரே நல்லாட்சி கொடுக்கும்போது அவர் எந்த குற்றத்தை கண்டுபிடிப்பார்? மல்டி லெவல் கார் பார்க்கிங் சொல்லி நீங்க பில்டிங் கட்டினாதான் கமிஷன் வாங்க முடியும். கக்கூஸ் மறுபடியும் பக்தர்களுக்கு நீங்க டாய்லெட், கழிப்பிட வசதி, குளிக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்து ஒரு 2 சின்ன ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா அதுல பெரிய அளவுல வருமானம் வராது. முதலமைச்சரே மாட்டுவார், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே மாட்டுவாரு, உதயநிதி ஸ்டாலினே மாட்டுவாரு, எல்லாருமே மாட்டுவாங்க. அதுல பாலாஜி கூட்டிட்டு வந்து இப்ப தரவ ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க. 3 இடத்துல அடைப்படுத்தது எங்க நீங்க அதுக்கு அதை நீங்க காணிங்க, அங்க எதுவுமே இருக்கு. ஆபரேஷன் பண்ணதானே இருக்கும். டாக்டர் யாரு? அதுக்கு அதிகாரியா இருந்தது யாரு? துர்கா ஸ்டாலினுக்கு சகோதரர். முடிஞ்சு போச்சு. iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. 4ஆம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சின்னப்பா கணேசன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். 4ஆம் தூண் நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கம். நன்றி சார். நேற்று சட்டசபையில முதல்வர் விஜய் அவர்களுடைய முதல் உரை, அதாவது பதிலளிக்கும் விதமா பல விஷயங்கள் பேசியிருந்தாரு. பல விஷயங்கள் வந்து வான் பண்ணும் விதமாகவும் சொல்லியிருந்தாரு. அதாவது 2017 இருந்து இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க ஊழல் பட்டியல்களை வெளிக்கொண்டு வருவேன், அல்ல யார் யார் இருக்காங்களோ அனைத்து அவங்க மேல எல்லார் மேலேயுமே வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்ன்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு. இல்ல யார் யாரெல்லாம் சிக்க வாய்ப்பு இருக்கு, இதுல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அதிமுக திமுக வரப்போகுது சார்? இதுல முதல்ல வந்து என்னுடைய பார்வையை நான் வந்து பதிவு பண்ண சரி. முதல்ல அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாம். திரு ஜோசப் விஜய் முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம வந்து மனப்பூர்வமாவே வாழ்த்தலாம். ஏன் அப்படின்னா ரொம்ப வருஷமாவே நம்ம தமிழகத்துல வந்து இந்த ஊழல்ங்கிறது வந்து அது திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, அண்ணா திமுக ஆட்சியா இருந்தாலும் சரி, ஊழல்ங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு இதை போச்சு. ஆனா உண்மையிலேயே இவங்க வந்து 1 மாசம் தான் ஆச்சு. இந்த 1 மாசத்துக்குள்ளால எல்லாம் மாறிடுமான்ங்கிறது இடம் இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அதை ஃபீல் பண்ண முடியும் கிரவுண்ட் லெவல்ல. கீழ் மட்டத்துல வந்து சில அதிகாரிகள் வந்து எல்லாரும் திருந்திடுவாங்கன்னு உடனே எதிர்பார்க்க முடியாது. ஆனா பயம் இருக்கு அவங்க கிட்ட. இவங்க வந்து ஊழலை ஒழிக்க போறாங்க, இல்லை ஊழலுக்கு எதிராக நம்ம ஏதாவது ஊழல் லஞ்சம் வாங்கினோம்னா மாட்டிக்குங்கிற ஒரு பயம் கீழ் மட்டத்துல அதிகாரிகள் மட்டத்துல இருக்கு. பல இடங்கள்ல வந்து 1 வாரத்துல எல்லாம் வந்து ரொம்ப கேஷுவலா தான் இருந்தாங்க. வில்லேஜ் ஆஃபீஸ்ல கன்னியாகுமரி மாவட்டத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு வில்லேஜ் ஆஃபீஸ்ல அந்த ரொம்ப காசு வாங்குறதுல ரொம்ப சர்வசாதாரணமா தான் இருந்தாங்க இவங்க வந்த புதுசுல கூட, 1 வாரத்துல கூட. ஆனா அதுக்கு பிறகு அது கொஞ்சம் சின்ன சேஞ்ச் அங்க ஃபீல் பண்ண முடியுது. அது வரவேற்கத்தக்க விஷயம் தான், ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் இது. ஆனா இது தொடர்ந்து நடக்கணுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. இப்போ ஜோசப் விஜய் நேற்றுக்கு வந்து முதலமைச்சர் கொடுத்த அந்த ஸ்பீச்சில் வந்து வந்து எல்லாருக்கும் ஒரு இது என்னன்னா, இன்னும் சினிமாத்தனமாவே பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு இன்னும் இந்த சீரியஸான ஒரு விஷயத்துக்கே வரல. அந்த பொழுதுபோக்கு இதுல இருந்து இன்னும் மாறல. அவர் அதுல உள்ள அந்த பஞ்சு டைலாக் பேசுற மாதிரியே இருக்குங்கிறது பலருடைய ஒரு கருத்து தான். அது ஏன் அவரு அதை ஃபாலோ பண்றாரு, யதார்த்தமா ஏன் பேசல அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா அவர் சொன்ன விஷயம், நான் வந்து இதெல்லாம் பண்ண போறேன், ஊழல் செய்யவும் விட மாட்டேன், லஞ்சம் ஊழல் பண்ணவும் விட மாட்டோம், நாங்களும் பண்ண மாட்டோம், இதுக்கு முன்னாடி பண்ணினவங்களே நாங்க விட மாட்டோம்னு ஒரு வார்த்தை சேர்த்து சொன்னார். அந்த வார்த்தை தான் இப்ப நீங்க கேட்ட கேள்வி. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஊழல் செய்த திமுக இதெல்லாம் பண்ணுவோம் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விஞ்ஞான ஊழலுக்கு சொந்தக்காரங்க. அதை பார்த்துக்கணும். எல்லா இடமும் ஊழல் பண்றதுல கெட்டிக்காரங்க. அதை அவங்களுடைய குருநாதர் கருணாநிதி சொல்லி கொடுத்த பார்மலா தான் அது விஞ்ஞான. அதாவது ஊழல் பண்ண மாட்டேன்னு திமுக நான் பண்ணவே இல்லை, நான் ஊழல்லாம் பண்ணல, நாங்க கமிஷன் வாங்கல, எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நீ கண்டுபிடி, நீ ஆதாரத்தை வெளியிடு, இதை மட்டும் தான் சொல்லிட்டே வருவாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் 40% அளவுக்கு கமிஷன்ங்கிறது ரொம்ப 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 உச்சகட்டத்துக்கு. ஒரு பாலம் கட்டுறாங்க அப்படின்னா ஏவாவையில் உதாரணத்துக்கு அவங்க கடந்த 5 வருஷத்துக்குள்ள ஆட்சியில வந்து ஒரு பாலத்தை தண்ணி இழுத்துட்டு போயிட்டு 16 கோடி ரூபாய் செலவுல கட்டின பாலம் மழை வெள்ளத்துல இழுத்துட்டு போகுது. அப்ப அதனுடைய உறுதித்தன்மை எப்படி? 40% கமிஷன் வாங்கினா அந்த கான்ட்ராக்டர் அவங்க ஒரு லாபத்தை வைப்பாங்கல்ல, அதுல அட்லீஸ்ட் ஒரு 10% வைக்க மாட்டாங்க. அப்போ 16 கோடி ரூபாய் பாலத்துல 8 கோடி ரூபாய் இல்லைன்னா 5 கோடிக்கு தான் அதை கட்டியிருப்பாங்க. அப்ப அதுல இன்னும் உறுதித்தன்மை இருக்கும்.
இப்படி வந்து எல்லா இடமும் அவங்க ஊழல் பண்ணி வச்சிருக்காங்கிறது அது எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அது வந்து அதிமுகல கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதிமுக ஆட்சிக்காரங்கள்ல திமுக ஆட்சியில ரொம்ப அதிகமா இருக்கும். இது வந்து தெரியும். இதுல வந்து இவரு சொல்லியிருக்க பாயிண்ட் என்னன்னா, நான் அதெல்லாம் எடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா உண்மையிலே எடுத்தாருன்னா ரொம்ப சந்தோஷமானது, நம்ம தொடர்ந்து அவரை வாழ்த்தலாம். இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பா இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உதாரணத்துக்கு நீங்க கேட்ட ஒரு கேள்விதான், யாரு மாட்டுவார்? சேகர் பாபு மாட்டுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். முதல் டிக்கெட் அவரை தான் இருப்பாருன்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்க ஆட்சிக்கு வந்த உடனே அந்த துறையில தான் இந்து அறநிலைத்துறையில தான் கை வச்சாங்க. இந்து அறநிலைத்துறையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்த உடனே நீங்க நல்ல கொரோனா காலத்துலதான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க 2021. பாத்தீங்க அப்படின்னா முதல்ல அவர் கை வச்சது என்ன பண்ணாருன்னா, இந்து கோயில் உள்ள பணத்தை எடுத்துதான் அந்த கொரோனா கால பாதிக்கப்பட்டவங்களுக்கு உணவு போட்டலும் போட்டாங்க. நல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், 35 ரூபாய்னு ஒரு இதுக்கு கணக்கு எழுதினாங்க. ஆனா அம்மா உணவகத்துல 5 ரூபாய் கூட ஆகல. 10 ரூபாய்க்கு மதிய உணவு ரெண்டு சாப்பாடே வாங்கி சாப்பிடலாம். அப்படிதான் இருந்துச்சு. தமிழகத்தை சென்னையில எல்லா ஆஸ்பத்திரியிலயும் அம்மா உணவகம் இருக்கு. ஆனா இவர் வந்து திமுக பேனர் இதெல்லாம் போட்டுட்டு அங்க கொடுக்குறவங்க கணக்கு எழுதிட்டே வந்தாங்க. அந்த பண்டு வந்து இந்து அறநிலைத்துறைன்னு உள்ளது. 3000 கிலோகிராம் நகையை உருக்குனதா ஒரு செய்தி. அது வந்து 3000 கிலோகிராமா இல்ல அதை 3 டன்னு, இதை நான் அதுக்கு மேல உள்ளதாங்கிறது உறுதியானது நமக்கு தெரியல. ஆனா இது எல்லாமே நகை எதுக்கு உருக்கணும்? கோவில் நகை ஏதோ சொந்த எனக்கு எங்க தாத்தா பாட்டி இவங்க ஏதோ ஒரு செயின் எல்லாம் கடத்தி கொண்டு போய் கோயில்ல போடுவாங்க, நகையை கொண்டு போய் போடுவாங்க. அந்த நகையை உருக்கணும், இவங்க உருக்குனாங்க. உருக்கி அதெல்லாம் உருக்குனது என்ன அப்படின்னா, இவ்வளவு நகை உருக்கணும், ஆனா இவ்வளவுதான் வந்துச்சுன்னு கணக்கில் காணிக்க முடியும். இவ்வளவுதான் பிஸ்கெட்டா இருக்கு அப்படின்னு பாக்கையெல்லாம் என்ன எங்க போச்சு, நாங்க சாப்பிட்டுட்டோம். அதுல துர்கா ஸ்டாலின் வரைக்கும் அதை மாட்டுவாங்கிறது தான் என்னுடைய பார்வை. அதை கரெக்டான விசாரணை நடத்தினாங்க அப்படின்னா. அதே மாதிரி இன்னொரு சின்ன தகவலையும் சேர்த்து சொல்லிடுறேன். இந்து அறநிலைத்துறையில சுதந்திரம் அடைஞ்ச பிறகு 1959 முதல் முறையாக இந்து அறநிலைத்துறை உருவாக்கப்பட்டது. அப்ப இந்து அறநிலைத்துறைங்கிறது இந்து கோயில்களை வந்து பராமரிக்கக்கூடிய ஒரு துறை. அதை கவனிக்கிறது, கணக்கு வழக்கு பார்க்கறது அதனுடைய வேலை. அந்த அந்த இதுல கட்டுப்பாட்டுல அது வரும்போது இந்து கோவில்களுக்கான சொத்து வந்து 5,20,000 20,000 ஏக்கர் 5,20,000 ஏக்கர் நிலம் வந்து கோயில்களுக்கு சொந்தமானதா இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா 3 லட்சம் ஏக்கர் கூட தேரல. அவ்வளவுமே வந்து சூறையாடப்பட்டது. நிறைய என்னெல்லாம் மோசடி ஒண்ணுமோ அவ்வளவு பண்ணி வச்சிருக்காங்க. நிறைய கோவில்கள்ல வந்து என்ன நடக்குன்னே தெரியாது, அந்த மாதிரி போயிட்டு. இதுக்குள்ள நீங்க உள்ள போனீங்க, நிறைய நகைகள் சாமி திருமீனிகள் எல்லாம் திருடிட்டு போயிருப்பாங்க. இது ரெண்டு ஆட்சியிலுமே இருந்திருக்கும். காமராஜர் ஆட்சியில இருந்திருக்கு. அதுல அந்த கோவில் சிலையை திருடினாங்க அப்படின்னு எந்த செய்தியும் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அது மாதிரி கருணாநிதியில இருந்து ஆரம்பிச்சு நீங்க இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கோவில்கள்ல உள்ள சிலைகள் எல்லாமே இப்போ மோடி போய் மீட்டுட்டு வர்றாரு. வெளிநாடு அமெரிக்காவில் போகும்போது அங்க இருக்கக்கூடிய கலை பொக்கிஷம் எல்லாம் மீட்டுட்டு வர்றாருன்னு சொல்லும் போது அதுல பாருங்க கொஞ்சம் சிலைகள் வந்து தமிழ்நாட்டில் உள்ள சாமி சிலைகளாவே இருக்கும். இப்படி நிறைய திருமேனிகளை மீட்டு கொண்டு வந்துட்டே இருக்கக்கூடியது எல்லாமே இங்க இந்த திராவிடியா மாடல் ஆட்சியில திருடப்பட்டதுதான். இவங்க நோக்கமே அதுதான். நீங்க வந்து இன்னொரு இதையும் பாருங்க, இந்து கோவில் வழிபாடு இதெல்லாம் நல்லா சிதைப்பாங்க. சரி, ஊழலுக்கு மட்டுமே வரேன். அதனால இந்து அறநிலைத்துறையில முக்கியமான ஒரு இது முதல் விக்கெட் அநேகமா சேகர் பாபுவாக இருக்கும். ஏன்னா அவருதான் ரொம்ப அதிகமாவே இதுக்குள்ள பண்ணி வச்சிருக்காரு. அதுல அவங்க திருடரை கண்டுபிடிக்காத அளவுக்கு தான் ஒரு முன்னாள் நீதிபதியை கொண்டு போய் அதை வந்து நாங்க வீடியோ எடுத்தோம், அவருடைய மேற்பார்வையில் பண்ணணும், அப்படி பண்ண போறாங்கன்னாலே அதை திருட போறாங்கன்னு அர்த்தம். திமுக பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்மா அதுல மாட்டுவாங்க. எல்லா துறையிலும் மாட்டுவாங்க. முதலமைச்சரே மாட்டுவார், முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே மாட்டுவாரு, உதயநிதி ஸ்டாலினை மாட்டுவாரு, எல்லாருமே மாட்டுவாங்க அதுல. ஆனா இவங்க முறையா அதை செய்யணும், முறையான விசாரணை நடத்தணும், ஊழலை ஒழிக்கணுங்கிறது அவங்களுடைய மனப்பூர்வமான எண்ணமாக இருக்கணும். ஜோசப் விஜய்க்கு அவருக்கு அது இருந்துன்னா கண்டிப்பா அதை செய்ய முடியும். அவரும் மக்கள் மனசுல நல்லா நீங்காத ஒரு இடம் பெறுவார். ஆனால் அங்கதான் ஒரு பாயிண்ட் இருக்கு. காருக்கு ஒழுங்கா வரி கட்டாதாலதான் முதலமைச்சரை இப்ப உட்கார்ந்துருக்கு. அதை நம்ம ஒருக்கா பார்க்கணும். கோர்ட் வரைக்கும் போய் எதுக்கு நீங்க பாண்டிச்சேரியில போய் காரை வந்து அதுவே போரிச்சிருக்குது, ஏமாற்று வேலை தானே. நீங்க திடீர்னு ஒரு நாள் நான் மாறிட்டேன்னா அது எப்படி நம்பகத்தன்மை எப்படி இருக்குங்கிறது எனக்கு கேள்வி இருக்கு. மாற மாட்டாருன்னு சொல்லல, மாறக்கூடாதுன்னு சொல்லல, எனக்கு அந்த கேள்வி இருக்கு. லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் தான் ஆதவர்தன். அவர் தான் வந்து ஒரு பவர் சென்டரா இருக்காரு இன்னைக்கு. அவர் எப்படி வந்து ஊழலை ஒழிப்பார்? இன்னைக்கு வந்து நீங்க டாஸ்மார்க்கு கொள்முதல் செய்யறதுல கமிஷன் வாங்கலன்னு சொல்லுங்க. 10 ரூபா பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாட்டெல்லாம் பாடினாரு ஜோசப் விஜய் எலெக்ஷன் நேரத்துல. இப்ப பாருங்க அது 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. எப்படி ஒழிப்பாங்கிற கேள்வி எனக்கு இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இவங்க ஒழிச்சாங்கன்னா நல்லதுதானே, நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது அதுதானே எதிர்பார்க்கிறோம். காமராஜர் வாழும் காமராஜர் ஜோசப் விஜய்னு நானே சொல்லுவேன். அதுல ஒண்ணு. ஆனா அதற்கான ஆதாரம் இருக்கா சார்? இப்ப திமுகவினர் கேட்கிற மாதிரி ஆதாரத்தோட பேசுங்க, ஆதாரம் இல்லாம குற்றம் சாட்டாதீங்க அப்படின்றாங்க. ஆதாரம் வைத்திருக்கிறாங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதா வீடியோ நிறைய வந்துட்டு இருக்கு. 20 ரூபா வாங்குறாங்கன்னு வீடியோ வந்துட்டே தான் இருக்கு. அது வரலன்னு ஒண்ணும் சொல்ல முடியாது. அதனால இவன் ஆதாரம்னா இவங்க வந்து ஒழிக்கணும்னு நம்ம சொல்றோம்.
இன்னும் இவங்க லஞ்சம் வாங்க ஆரம்பிக்கிறா, ஒரு மாசம் தானே ஆச்சு. ஆனா 10 ரூபா 20 ரூபாங்கிறது செய்தியெல்லாம் வந்துட்டே இருக்கு. அதை வந்து தடுக்கலையே இவங்க, இன்னும் ஒழிக்கலையே, அதை சுத்தமா ஒழிக்கவே இல்லை. அப்ப போன ஆட்சியில செந்தில் பாலாஜி அவர்களே சொன்னாங்க இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய், இந்த ஆட்சியில அப்ப யார 20 சொல்லுவாங்க? ரூபா. அதான் யார போய் சேரும் இது? அதுவும் முதலமைச்சர் தான் போய் சேர்ந்தா நம்ம எடுக்க முடியாது, ஏன்னா அவருக்கு தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு, இதுல நான் முன்னுரிமை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. கொடுக்கிறாருன்னு இப்போதைக்கே தெரியுது. எப்படின்னா, நீங்க புதுசா ஒரு ஆட்சி வந்து கொஞ்ச நாளைக்கு எல்லாருமே வாழெல்லாம் நல்லா மடக்கி அடக்கி ஒடுக்கிதான் இருப்பாங்க. லஞ்சம் வாங்குறவங்களும் சரி, கடத்தல்காரங்களும் சரி, போதைப் பொருள் கடத்துறவங்களும் விற்கிறவங்களும் எல்லாருமே அதுல அடக்கி ஒடுக்கி இருப்பாங்க. நீங்க கடந்த ஆட்சியில வந்து நீங்க போதைப் பொருள் மெத்தப்பெட்டமைன்ல இருந்து எல்லாம் ஆரம்பிச்சு இந்த டைரக்டர் அமீர்ல இருந்து எல்லாருமே இதுல இன்வால்வ் ஆனவங்க தான். ஜாபர் சாதிக்காரு திமுக பொறுப்பாளர், அவர் ஒரு பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் தான் அந்த மெத்தப்பெட்டமைனை கடத்திட்டு இருந்தார் தமிழ்நாடு முழுக்க. திமுக கொடி கேட்டுன்னு ஆடம்பர கார் மூலமாவே கொண்டு போனாரு. இதுல இன்னொரு நெட்வொர்க் யாரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க தெரியுங்களா? விடுதலை சிறுத்தைகளுடைய அப்பாவி தொண்டர்களை, சாதாரண தொண்டர்களை, இளைஞர்களை பயன்படுத்தி வச்சிருந்தாங்க. அதனுடைய அமைச்சர் தான் இப்ப வந்து உள்ள வன்னி அரசு உள்ள இருக்காரு. இவர் என்ன செய்வார்னு நினைக்கிறீங்க? அதை கட்டுப்படுத்துவார்னு நினைக்கிறீங்களா? இல்ல பழையபடி ஊக்கப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறீங்க? தேவை காசு இவங்களுக்கு, அவ்வளவுதான். இன்னொன்னு வன்னி அரசை பத்தி இன்னும் சொல்லணும், ஒரு விஷயத்த சொல்லணும். அவர் வந்து கல்யாணத்தோட கிறிஸ்தவரை மதம் மாறி போயிட்டார். எல்லாத்துக்கும் தெரியும், அது அவருக்கும் தெரியும். ஜபராஜ் தான் அவருடைய பேர். மதம் மாறின பேரு, மதம் மாறினது அவருடைய சொந்த விஷயம். ஆனா திண்டிவனம் தனித்தொகுதியில நின்று போட்டிட்டார். இப்போ திண்டிவனம் தனித்தொகுதி இந்துக்களுக்கு என்னது? நீ இந்துவா இருக்கிறது வரைக்கும் தான் நீங்க பட்டியலினத்துல இருக்க முடியும். கிறிஸ்தவ மதத்துக்கோ முஸ்லீமோ மதம் மாதிரி போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பிசி போயிருவாங்க. அந்த எஸ்சிங்கிற கோட்டாவுக்கே வராது. ஆனா எஸ்சிகளுக்கான பட்டியலினத்துக்கான ஒரு தொகுதியில நின்று அவர் வெற்றி பெற்றது ஜோசப் விஜய்க்கு தெரியுமா தெரியாதா? எப்படி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாங்க? திருமாவளவன் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இது பெரிய அயோக்கியத்தனமா இல்லையா? இது தனி தொகுதியில, இந்துக்களுக்கான ஒரு தொகுதியில நான் இந்துன்னு சொல்லி இந்து ஆதிதிராவிடர்னு சொல்லி போலியான ஒரு சர்டிபிகேட் கொடுத்து வெற்றி பெறுவது எந்த வகையில சரியா இருக்கும்? அப்ப இதுலயே ஒரு முறைகேடு தான், பெரிய முறைகேடு. செல்வ பெருந்தகை ரொம்ப ஆதாரத்துக்கு ரொம்ப தேடி போகணும். செல்வ பெருந்தகைக்கு மகளுக்கு இப்பதானே கல்யாணம் முடிஞ்சது. அந்த இதெல்லாம் அந்த இன்விடேஷன் அதெல்லாம் இருக்கும். தேவனுக்கு மகிமீனி போட்டு தான் அடிச்சிருப்பாங்க. அப்ப அவர் கிறிஸ்தவருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்ல. இதை விட ஆதாரம் தேவையில்லை. ஆனா ஸ்ரீபெரும்புதூர் தனி தொகுதி அது போட்டிட்டு வெற்றி பெற்று 5 வருஷம் எம்எல்ஏ இருந்தார். மறுபடியும் போட்டிட்டார், தோத்து போயிட்டார். இவரை நீங்க என்ன சொல்லுவீங்க? ஆனா இவங்க எல்லாம் அம்பேத்கரை மதிக்கிறேன்னு சொல்றாங்க. எப்படி மதிக்கிறாங்க? அந்த சட்டத்தை, அதாவது இந்து மதத்துல ஜாதி ஏற்றத்தாழ்வு இருக்கு, அதனால அந்த இடஒதுக்கீட கொடுக்கணும், 10 வருஷத்துக்கு கொடுக்கணும்னு சொன்னாரு. அதுக்குள்ளால மாற்றணும்னு சொன்னாரு. மாறுபடியும் நம்பினாரு அந்த மகான். அதை தாண்டி இன்னைக்கு வரைக்கும் நம்ம 75 வருஷமா போயிட்டே இருக்கோம். பரவாயில்ல. ஆனா அது வந்து அந்த பட்டியலினத்துல ஏழைகளா இருக்கக்கூடிய அவங்களுக்கு தானே கொடுக்கணும். பட்டியலினத்திலிருந்து வெளியேறங்க மதம் மாதிரி இன்னொரு மதத்துக்கு போன ஒருத்தர் அதை சட்டப்படியான, இப்ப அதே மாதிரி இது எழும்பூர் தொகுதியை எடுத்து பாருங்க, அதுவும் தனி தொகுதி தான். அதுல திமுக சார்பில் நின்னது யாருன்னு பாருங்க, தமிழன் பிரசன்னா, அவர் கிறிஸ்தவர், அவர் அங்க போய் நிக்கிறாரு. ஜோசப் விஜய் அவர்களுக்கு இவரு வன்னி அரசு வந்து உண்மையிலேயே வந்து அவரு இந்து முறைப்படிதான் வாழ்றாரா, இல்ல அவரு ஏமாற்றி போர் தெரியா அவர் வந்து இந்து ஆதிதிராவிடர் சான்றிதழ் கொடுத்து தனி தொகுதியில போட்டிட்டாரா? இது வந்து தெரியுமா தெரியாது? தெரிஞ்சவங்க கூட வச்சிருக்கீங்க, கூட வச்சிருக்காங்கன்னா அப்படித்தானே வச்சிருக்கீங்க. அப்ப எப்படி நீங்க வந்து ஊழலை ஒழிப்பேன், நாங்க நேர்மையான ஆட்சியை கொடுப்பேன்னு சொன்னா அது வந்து கொஞ்சம் சேலஞ்சா தானே இருக்கும். அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கிற இடத்துல தானே இருக்கு. அதனால அதையும் தாண்டி நம்புறேன், கண்டிப்பா அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கும். அவர் வந்து வாழ்க்கை ஃபுல்லா பிளாக்ல தான் சம்பளம் வாங்கியிருக்காரு. கணக்கு காணிக்கிறது மட்டும்தான் ஒயிட்ல கொஞ்சம் காணிச்சிருக்கு. 20 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும்போது 2 கோடி தான் கணக்குல காணிச்சாரு. இதுதான் ஜோசப் விஜய். அவர் மட்டும் இல்ல, எல்லா சினிமா நடிகர்களும் அதை தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பவும் வேற வழி இல்லாம பண்றாங்க. நிறைய இது இன்னமும் சுத்தமா எல்லாம் பண்ணல. வெளிநாட்டுல சம்பளம் வாங்குறாங்க. இப்போ செய்தா பாராட்டுவோம். செய்தா உண்மையிலே சொல்றேன், அண்ணாமலைக்கு எல்லாம் அடுத்த இதுல பெரிய சேலஞ்சே தான் இருக்கும். இவரே நல்லாட்சி கொடுத்துட்டாரு. அவருக்கு கட்சி ஆரம்பிச்சு வருவாரு. அவருக்கு தான் அடுத்த களம் மாறப்போகுது, தமிழக அரசியல் களம். அப்ப அவர் வரும்போது வந்து இவரே நல்லாட்சி கொடுக்கும்போது அவர் எந்த குற்றத்தை கண்டுபிடிப்பாரு? டாஸ்மார்க்கை வந்து ஜோசப் விஜய் ஒழிக்க மாட்டார். நீங்க நம்புறீங்களா? டாஸ்மார்க்கை இவர் வந்து மதுவை ஒழித்து விடுவார் தமிழகத்துல, நம்புறீங்களா நீங்க? என்ன ஆட்சிக்கு வந்ததுமே வந்து 717 கடை கிட்ட மூட சொல்லியிருக்காரு. என்ன காரணம் சொன்னாங்க? அவங்க என்ன காரணம் சொன்னாங்க? பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருக்கக்கூடியது, அதே மாதிரி வழிபாட்டு தலங்கள் பக்கத்துல இருக்கக்கூடியது, அதே மாதிரி வந்து பள்ளிக்கூடங்கள் பக்கத்துல இருக்கக்கூடியது. அப்படித்தான், அதனாலதானே மாத்தினாங்க. அப்ப இன்னொரு இடத்துல திறந்திருப்பாங்களே, நமக்கு தெரியாது, திறந்திருப்பாங்களே. நாங்க படிப்படியாக மது ஒழிக்க போறோம், அதனால டாஸ்மாக் கடையை நாங்க ஒழிக்க, முதல் கட்டமாக 717 கடைகளை நாங்க மூடுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கரெக்ட். நாங்க அவங்க நோக்கம் வந்து படிப்படியா நாங்க எல்லாத்தையும் ஒழிக்க போறோங்கிறதா இருக்கும். இது இல்லையே.
அவங்க வந்து இது இந்த இடத்துல இருக்கிறத நாங்க மாத்தணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அப்ப அவர் என்ன எண்ணத்துலதான் இருக்காரு? அப்ப மதுகளை வந்து ஒழிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒழிக்கணும். அவரே குடிக்க கூடாது. அவர் நிப்பாட்டிட்டாருன்னு சொல்லுங்க. மதுபானத்தை நான் வந்து இதெல்லாம் பழக்கமே எனக்கு கிடையாதுன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட இருந்து என்னல இருந்து ஆரம்பிக்கணும். அப்ப அதை வந்து அவர் விட்டுருக்காரா இல்லைன்னு இன்னுமே சொல்லலையே. அவருக்கு அந்த பழக்கமே கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. உண்டு. அந்த இது நான் விட்டுட்டேன்னு சொல்லுங்க. உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் விட்டுட்டேன்னு சொல்லுங்க. எனக்கு அந்த பழக்கமே கிடையாது, நான் இப்ப காலைல 5 மணிக்கே எழுந்திச்சுட்டேன்னு சொல்லுங்க அவரை. அதனால அங்க இருந்தே திருந்தணும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்பதான் நீங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருக்க முடியும். அதனால இவங்க வந்து மெயினா வந்து வருமானம், அதுலதான் நீங்க நிறைய கொள்ளையடிக்க முடியுது, அதுலதான் நிறைய காசு பார்க்க முடியுது. இந்த ஏரியா அவ்வளவுமே வந்து ஆதவ் அர்ஜுன் கண்ட்ரோலுக்கு இருக்கு. அவர் நேரடியாக அவர் தான் அந்த துறையை எடுக்க மாதிரி இருந்துச்சு, எடுத்து அப்பட்டமா வெளியே தெரிஞ்சிடும். அதனால இன்னொரு அளவு வச்சுட்டு இவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காருங்கிறது தான் என்னுடைய பின்னாடி இயக்கிட்டு இருக்காரு. அதனால கண்டிப்பாக அதுல ஏன்னா நீங்க நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டுல ஒரு 14 டாஸ்மாக் அந்த இது சாராய ஆலைகள் இருக்கும். அதுல கனிமொழியினுடைய பங்களிப்பு இருக்கும், டிஆர் பாலுடைய நேரடி மறைமுகமா இருக்கக்கூடியது இருக்கும், திமுக குடும்பத்துல நிறைய பங்களிப்பு இருக்கும். அந்த திருமலிசை பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாராய ஆலை மட்டும்தான், சாராயம் வடிக்கக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய ஆலை மட்டும்தான் வந்து வயலார் ரவியினுடைய சொந்தக்காரங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பினாமிய சொந்தக்காரங்க யாரோ ஒரு காங்கிரஸ் குடும்பத்துல வரும். பாக்கி எல்லாமே திமுக குடும்பம். மீடாஸ் ஒரு இது வந்து சசிகலா அவங்களுடைய குடும்பத்துல இருந்து அந்த சாராய ஆலைகள் இருக்கு. இவங்க உற்பத்தி பண்றதுல என்ன சர்பத்தா உற்பத்தி பண்ணி விற்கிறாங்க. திரு ஆரூரான் சர்க்கரை ஆலைன்னு ஒரு ஆலை தஞ்சாவூர் பக்கத்துல. அந்த ஆலையை விலைக்கு வாங்கினதே வந்து கனிமொழியும் இந்த டிஆர் பாலு சர்க்கரை ஆலையை வாங்கினாங்க. வாங்கி என்ன மாத்தினாங்க, சாராய ஆலையை மாத்தி வச்சிருக்காங்க. இவங்க இந்த தர்மபத்தினி ஊருக்கு உபதேசம் பண்ணிக்கிட்டு அலையுது இது. சரி, அது போயிட்டு போயிட்டோம். நான் என்ன சொல்றேன்னா, இதுலதான் இவங்களுக்கு அரசாங்கத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35,000 கோடி அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு வருமானம் வருது. அதே மாதிரி அதுல கமிஷன் அதிகமா வருது. நீங்க கமிஷன் வேண்டாம்னா உங்களோட ஒன்று தருவாங்க. கொள்முதல அதிகமா பண்ணுங்கன்னு சொல்லி திமுக சார்பில் நடத்தக்கூடிய திமுக காரங்க வச்சிருக்கக்கூடிய மதுபான ஆலையில இருந்து எஸ்என்ஜில இருந்து ஆரம்பிச்சு இவங்க எல்லாம் எங்களுக்கு அதிகமான கொள்முதலை பண்ணுங்கன்னு சொல்றாங்க. எஸ்என்ஜில இவரு கூட ஷேர் ஹோல்டர்னு நினைக்கிறேன், ஆதவ அர்ஜுனா கூட இல்ல இருக்கதா ஒரு தகவல், உறுதியா எனக்கு தெரியல. இவங்க எப்படி மதுபானத்தை ஒழிப்பாங்க? மது ஒழிக்கன்னா நீங்க சாராயம் தமிழ்நாட்டில் மது உற்பத்தியும் இருக்கக்கூடாது, விற்பனையும் இருக்கக்கூடாது. அப்படி நீங்க கொண்டு வரணும். கண்டிப்பாக அதை செய்ய மாட்டேன், செய்த நல்லது. அதை மட்டும் செய்துட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடு நடக்கிற நிறைய குற்றங்கள் வந்து சரியாயிடும். ஆனா திமுக அமைச்சர்கள் கைதாகிறது உறுதி. கன்ஃபார்மா ஆவாங்க, வரிசை கட்டி வருவாங்க. வரிசை குற்றம் செய்ய தப்பு செய்யாத ஒரு அமைச்சரை திமுகவுல சொல்லுங்க. யாராவது ஒருத்தங்க வந்து எங்க மேல நேருக்கு மேலாம் நேத்து வரைக்கும் ரைடு இது பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதுல இருந்து செந்தில் பாலாஜி பாருங்க வீரசுரனை பேசிட்டு இருந்தாரு, என்ன ஆச்சு பாருங்க. எல்லாருமே தப்பு பண்ணி கனிமொழி. ஆனா இதுல முக ஸ்டாலின் அவர்கள் வரை ஈடுபட்டிருக்காங்களா சார் இந்த ஊழல்ல? அவர் தான் முதலமைச்சர், பங்கு வாங்கலன்னு நீங்க முதலமைச்சர், நான் வந்து அமைச்சரா இருக்கேன். ஆனா நான் தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னா நீங்க என்ன தட்டி சரி பண்ணிருக்கீங்களா? நீங்க சரி பண்ணலன்னு எல்லாமே இந்த கோபாலபுரம் குடும்பத்துக்கு ரூபா போகாம யாருமே லஞ்சம் வாங்கி அவங்க சொந்தமா எடுக்கல. உங்களுக்கு நான் இவ்வளவு தரேன் அப்படின்னா உங்களுக்கு தரணுங்கிறத நீங்க சொல்லிடுவீங்க, நான் அதிகமா வசூல் பண்றேன். நான் உடனே இந்த துறை என்னுடைய துறை எதுவோ அந்த துறையில உள்ள அதிகாரிகளை கசக்கி பிள்ளைங்க என்ன பண்ணணும் ஐடியா கொடுப்பாங்க. இதுல இவ்வளவு வரும், இதுல இவ்வளவு வரும், இதுல எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லுவாங்க. அதுபடி வாங்கி எல்லாமே. அப்ப சேகர் பாபு அவர்களுடைய ஷேர் வந்து முக ஸ்டாலின். சேகர் பாபு முதல்ல என்ன வேலை பார்த்தாருன்னு நினைக்கிறீங்க? அவர் அதிமுக அதை விட்டுருங்க, அது திமுக வந்தாரு, கருணாநிதி இறந்து போயிட்டாரு. இறந்த உடனே அவருக்கு மெரினா பீச்சில் எப்படியோ புதைச்சிட்டாங்க வச்சுடுங்க. அதுவே தப்பு தான், அங்க புதைச்சதே தப்பு தான். அது இருந்தாலும் புதைச்சிட்டாங்க. புதைச்ச பிறகு நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி 10,000 ரூபாய்க்கு இவரு மலர் வாங்கிட்டு போவார். சேகர் பாபு வந்து ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய், அது பெரிய அமௌண்ட். 10,000 ரூபாய்க்கு பூ வாங்கி அந்த கல்லறைக்குள்ளேயே அலங்கரிப்பார். இதுதான் அவர் செய்தார். அவர் வந்து முக ஸ்டாலின் மனசுல இடம் பிடிச்சது இப்படித்தான். டெய்லி போய் பண்ணிட்டே இருந்தாரு, தொடர்ந்து பண்ணிட்டே வந்தாரு. அப்ப அவங்க அப்பாவுக்கு கலர் மொழியில டெய்லி ஒரு ஆள் காலையிலேயே போய் 10,000 ரூபாய்க்கு மாலை வாங்கி கொண்டு போய் அலங்காரம் பண்ணிட்டே வராரு. அந்த இது அப்புறம் வந்து கிட்டத்தட்ட காய்கறி வாங்கி கொடுக்கக்கூடிய வேலை வரைக்கும் துர்கா ஸ்டாலினுக்கு இவருக்கு ஏற்பாட்டிலே பார்க்க ஆரம்பிச்சாரு. அதனால அவருக்கு நம்பிக்கை ரொம்ப அதிகமாச்சு. அதனால அவருக்கு அந்த இந்து அறநிலைத்துறை கொடுத்து அவங்க செய்த வேலைகள் எல்லாம் பாருங்க இந்து விரோத செயல்களா தான் பண்ணி வச்சிருப்பாங்க. எடுத்த உடனே அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆக்கலாம்னு ஒரு 200 பேரை கொண்டு போய் அர்ச்சகர் ஆக்கியிருப்பாங்க. அது வந்து நீங்க சமுதாய இதுல வெளியே இருந்து பார்க்கும்போது எல்லா ஜாதிகாரங்களும் அர்ச்சகராக தப்பு ஏற்கனவே இருக்காங்களே. எல்லா ஜாதியினரும் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக ஏற்கனவே கோயில்ல இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயிலே இருக்காங்க. ஓரி சோமிலிங்கம் சாமி கோயில்ல அப்படித்தான் இருக்காங்க. அதனால வந்து நான் பிராமின் தான் இருக்காங்க. ஆனா இவங்க
ஒண்ணு அவங்களுடைய அஜெண்டாவை நிறைவேற்றுறது, இன்னொன்று அவங்க ஃபேமிலியுடைய இதை செய்யறது, அப்புறம் கமிஷன் கரெக்டா கொடுக்கறது. கோவில் வழிபாடு இதுல நீங்க அந்த நேற்றுக்கு ஒரு சட்டசபையில 2-3 நாள் வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்து நிலையத்திற்கு அமைச்சர் ஊட்டியில வந்து டாய்லெட் வசதியை பக்தர்களுக்கு பண்ணி கொடுக்கல, ஆனா அங்க மல்டி லெவல் கார் பார்க்கிங் எதுக்கு ஒரு கேள்வி கேட்டு அந்த இதை வந்து நாங்க ரத்து பண்ணிருக்கோம்னு சொல்லி பல இடங்கள்ல உள்ள கோயில்கள்ல இந்த கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கட்டுறதெல்லாம் நிப்பாட்டி ரத்து பண்ணிருக்குன்னு ஒரு கணக்கு சொல்லியிருந்தாங்க. இது எதுக்கு கட்டினாங்கன்னு நினைக்கிறீங்க? மல்டி லெவல் கார் பார்க்கிங் சொல்லி நீங்க பில்டிங் கட்டினாதான் கமிஷன் வாங்க முடியும். கக்கூஸ் வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்க டாய்லெட், கழிப்பிட வசதி, குளிக்கிறதுக்கு வசதி பண்ணி கொடுத்து ஒரு 2 சின்ன ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா அதுல பெரிய அளவுல வருமானம் வராது. இதை நீங்க பண்ணினீங்கன்னா இதுல பெரிய லெவல்ல வரும். அதுல பிறகு நீங்க உட்கார வைக்கல, கட்சிக்காரன்னு உட்கார வைப்பீங்க, அது ஒரு பெரிய வியாபாரம். அவங்க நோக்கம் வந்து கமிஷன், ஊழல் இதுக்கு சொந்தக்காரங்களே அவங்க தான். அதுல நீங்க கன்ஃபார்மா பாருங்க, இவர் கரெக்டான நடவடிக்கை எடுத்தார். ஆனா இவ்வளவு நாள் இவர் வந்து அதை பத்தி வாய் பேசாம எல்லாமே இருந்தது. நீங்க ஈபில எல்லாம் பாத்தீங்கன்னா எக்கத்தப்பா மாட்டுவார். செந்தில் பாலாஜி ஊழலை இங்க ஒழிக்கிற பிதாமகன்களா இருந்தா, செந்தில் பாலாஜி அதிமுக இருக்கும்போது செய்த ஊழல் தானே. வேலைக்கு, அதாவது வேலை வாய்ப்புக்கு காசு வாங்கினது தானே, அது நிரூபிக்கப்பட்டது தானே. கோர்ட்ல போய் அவர் என்ன சொன்னார்னு நினைக்கிறீங்க? ஹைகோர்ட்ல போய் நிற்கும் போது அவர் என்ன சொன்னாரு? காசு வாங்கினவங்களுக்கு நான் செட்டில் பண்ணிடுறேன் தான் சொன்னாரு. அப்ப காசு வாங்குறது உண்மை தானே. வேலைக்கு காசுன்னு நான் வாங்கிட்டேன், வாங்குறது உண்மைதான், அவங்கள நான் செட்டில் பண்ணிடுறேன், என்னால என்ன விட்டுருங்க. அப்ப வாங்குறது ஒரு தப்பு தானே. உண்மையினே ஒத்துக்கிட்டீங்களா? அப்ப தண்டனை கொடுக்கணும்ல. அவருக்கு நீங்க வந்து அமைச்சர் பதவி கொடுத்து காப்பாற்றணும். அவருக்கு 3 இடத்துல அடைப்பெல்லாம் எடுத்தாங்க. அதெல்லாம் இவ்வளவு பெரிய ஃப்ராடு தானே, எல்லாரும் பார்த்துட்டே தான் இருந்தாங்க. அது யாரு? துர்கா ஸ்டாலினுடைய சகோதரர் தான் வந்து பாருங்க, நல்ல மத்திய அரசினுடைய அலுவலக ஆஸ்பத்திரி அது KK நகர்ல, அழகா உள்ள கொண்டு போய் அந்த இதுல வச்சு ஆபரேஷன் கேட்ட மத்திய அரசு ஆஸ்பத்திரிக்கு பண்ணது யாரு? டாக்டர் யாரு? அதுக்கு அதிகாரியா இருந்தது யாரு? துர்கா ஸ்டாலினுக்கு சகோதரர். முடிஞ்சு போச்சு. 3 இடத்துல. இப்ப நான் சொல்றேன், செந்தில் பாலாஜியை கூட்டிட்டு வந்து இப்ப தரவா ஒரு மெடிக்கல் செக்அப் பண்ணுங்க. 3 இடத்துல அடைப்பு எடுத்தது எங்க? நீங்க அதுக்கு அதை நீங்க காணிங்க, அங்க எதுவுமே இருக்கு. ஆபரேஷன் பண்ணதானே இருக்கும். சும்மா இருந்தவரை கூட்டிட்டு போய் அங்க காப்பாத்துறது. இவ்வளவு தூரம் ஊழல்ல இருந்து ஒருத்தரை காப்பாத்துறதுக்கு போராடுன திமுக ஊழலே பண்ணலன்னா எப்படி நம்ப முடியும்? அப்ப எவ்வளவு பெரிய இதோ பண்ணிருக்காங்க. இப்ப இவருக்கு நல்ல வாய்ப்பு, மக்கள் மத்தியில நல்ல ஒரு இடம் பெறலாம். என்ன பண்ண போறாருன்னு பொறுத்து வந்து பார்க்கணும். திமுக நிறைய அமைச்சர்கள் மாட்டோம், ஏவா வேலை எல்லாருமே மாட்டாங்க. தப்பிக்கிறது PTR பழனிவேல் தியாகராஜன் மட்டும் தப்பிப்பார். ஏன்னா அவர் வந்து பண்ணல, நேர்மையான ஆளா இருந்தார். அந்த ஒரு மனுஷனை மட்டும் நம்ம வந்து விதிவிலக்கா சொல்ல முடியும் என்னால. மற்றவங்க நீங்க எப்படி தேடி பார்த்தாலும் எந்த வகையில் எடுத்தாலும் நிறைய இருக்குது. கண்டிப்பாக சார், பல விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துட்டீங்க. இதே போன்று பல நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. வணக்கம்.